என்னிடமா சவால் விட்டேன், இதோ சத்தியவான் உயிரை பறித்துவிட்டேன். செல்கிறேன் என் எமப்பட்டினம். சுவாமி, உங்கள் சாவித்திரி வந்திருக்கிறேன். சுவாமி, சாவித்திரி சாவித்திரி என்று 1000 முறை அழைப்பீர்களே, சாவித்திரி வந்திருக்கிறேன் சுவாமி. சுவாமி, நடுக்காட்டில் தத்தளிக்க விட்டுட்டீங்களே சுவாமி. நான் உத்தமி பக்தி என்பது உண்மையானார், என் பக்தாவும் நானுமே யானார், என் நாதன் உயிரை கவர்ந்தவர் யாரோ என் கண்ணுக்கு தோன்ற வேண்டும். என் நாதன் உயிரை கவர்ந்தவர் யாரோ என் கண்ணுக்கு தோன்ற வேண்டும். திவ்ய புருஷன் நீர் யார், திவ்ய புருஷன் நீர் யார், எனது உயிரையும் வைத்தே
இதுவரைக்கும் யமனை யாரும் கண்ணால் பார்த்ததில்லை. நான் பார்த்து விட்டேன். இப்பொழுதே அவர் பின்னாலே சென்று என் நாதன் உயிரை மீட்டியே தீர்வேன். அம்மா, இந்த ஊரை கட்டி காத்து வரக்கூடிய சவுந்தர நாயகி, நான் யமராஜனிடம் சென்று என் நாதன் உயிரை மீட்டி வருகின்ற வரைக்கும் என் நாதனுடைய உடலை ஈயரும் அரித்திடாமல் பத்திரமாக பார்த்துக் கொள்வாயம்மா. மேகங்கள் கண்கலங்கும், மின்னல் வந்து துடி துடி அதிசயம். என் உருவம் எவர் கண்களுக்கும் தட்டுப்படாது. நாய் நரிகளுக்கு மட்டும்தான் தடுப்படும். தட்டுப்பட்டாலும் அவர்கள் ஊழையிடுங்கள். ஆனால் என் உருவத்தை சாவித்திரி பார்த்து விட்டாலே, பெரிய அதிசயம். சரி, பார்ப்போம். நாதன் உயிரை கவர்ந்து விட்டீர். மாங்கல்யம் இல்லாமல் மாங்கல்யம் இல்லா மாதர்கள் வந்தார். மாங்கல்யம் இல்லா மாதர்கள் மாங்கல்யம் இல்லா மாதர்கள் வந்தார். பந்திலே கண்டோ குணம் என்பார். கதியோ முதியோ களை காக்க ஒருவர் இல்லை. தீவினை தள்ளலாமோ, கண்ணில்லா பெற்றோ கணவனே தெய்வம் என்ற காரிகையே சுவாமி உன்னாயில் முடியவதில்லை. அந்த நான்முகத்தேவரால் வரையப்பட்ட விதியின்படி உன் கணவனுக்கு ஆயுள் முடிந்து விட்டது. என் ஈசன் கட்டளைப்படி உன் கணவன் உயிரை பறித்திருக்கிறேன். உன் ஆயுள் இன்னும் இருக்கிறது. உன் ஆயுள் முடியும் சமயத்தில் உன் உயிரை பறித்து செல்வேன். இப்பொழுது நீ உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்களை செய். ஈமக்கடனா? யமனை பார்த்தவர் உலகத்தில் எவரும் இல்லை. நான் பார்த்து விட்டேன். இதோ பின்தொடர்ந்து சொல்கிறேன். பொன்னான வாழ்வு மண்ணாகி போமா, துயரம் இதுதானா, உலகம் இதுதானா. பொன்னான வாழ்வு மண்ணாகி போனால் உலகம் இதுதானா, உலகம் இதுதானா.
நாரதர் கூறியது போல் ஒரு பெரிய பதிவுரையாக போல் தெரிகிறது. என்ன செய்வது? சரி, பார்ப்போம். சாவித்ரி, சுவாமி, உன் பதிவிரதா மகிமை கண்டு உனக்கு நல்ல அறிவுரை கூறினேன். நீ கேட்பதாகவில்லை. எனதோடு மணநாடி வரலான மணமாளனாவியை இதுபோது விழியாகி உமை நாடி ஓதினே மனதே நல்மகிழ்வாகி நீதியை நிலையோடு அரசாலும் யமதர்மராஜனே யமதர்மராஜனே எதிரி அரசனாம் கஜகேதுவின் கொடுமையால் என் மாமன் மாமியார் கண்ணிழந்து தவிக்கிறார்கள் சுவாமி. கண்ணொளி உண்டாக்குமாறு வரம் தர வேண்டும் சுவாமி. சாவித்ரி சுவாமி, உன்னை கண்டால் எனக்கே பெருமையாக இருக்கிறது. இந்த பூ உலகிலே மாமனார் மாமியார் இல்லாத வீட்டில்தான் ஒரு பெண்ணானவள் புக நினைப்பாள். ஆனால் நீயோ மாமன் மாமியார் நன்றாக இருக்க வேண்டும், மாமன் மாமியார் கண்ணடை வேண்டும் சொல்கிறாய். அப்படியே தந்தன் நன்றாக என்னை கண்ணொளி கேட்டோம் தந்து விட்டார். கோபக்காரா இருந்தாலும் குணமுடையவராக இருக்கிறாரே, விடமாட்டேன். இதோ பின்னாலே செல்கிறேன் சுவாமி. ஒரு வழியாக சாவித்ரி அவன் மாமன் மாமிக்கு கண்ணளி கேட்டால் கொடுத்து விட்டோம். இனி வரமாட்டான். ராஜா என் அதன் உயிர் தர்மராஜா என் அதன் உயிர் தாரும் எதனை தீருமா எதனை தீருமா தர்மராஜா என் அதன் உயிர் தாரும் யம தர்மராஜா என் அதன் உயிர் தாரும் மாயம் வாழ்வதாமோ நீர்தயை செய்யலாம் நீர்தயை செய்யலாம் தர்மராஜா என் அதன் உயிர் தாரும் யம தர்மராஜா என் அதன் உயிர் தாரும் அன்பான தொண்டர்களை ஆதரவு செய்யும் மிகு நேசமே தென்பால் இருந்த அரசு புரிந்து வருகின்ற யம தர்மராஜனே முன்பே இழந்திட்ட நாடு நகரங்கள் என் மாமனார் இன்பாய் அடைந்து நலம் மேவ வரம் நீரருள வேண்டுமே வரம் நீரருள வேண்டுமே சுவாமி. எதிரி அரசன் கஜகேதுவின் கொடுமையால் என் மாமன் மாமியார் நாடு நகரமெல்லாம் இழந்து தவிக்கிறார்கள். நாடு நகரம் உண்டாக்குமாறு வரம் தர வேண்டும் சுவாமி. பரவாயில்லையே, உன்னை பார்த்தாலும் ஒரு மாதிரியா தெரியுதுங்க. சே, இப்படியும் ஒரு மருமகளா? சரி சாவித்ரி, உனது பதிவிரதா மகிமை கண்டு மீண்டும் ஒரு மரத்தை தந்தேன் 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 இனியக்கள் தந்தேன் தந்தேன் உனது மாமன் மாமியார் இழந்த நாடு நகரங்களை தந்துவிட்டேன். சென்று விடு, வருகிறேன். கண்ணொளி கேட்டோம் தந்துட்டேனாரு, நாடு நகரம் கேட்டோம் தந்துட்டேன்ட்டாரு. இதுக்கு பின்னால புருஷனை கேட்ட வேண்டியதா? விடப்படாது. அதான் நல்லது. உன் முகத்தை காண்பதற்கு காவல் தாண்டி ஆவல்
ஒரு வழியாக சாவிக்கு நாதன் உயிர் தன்னை தாருமையா இந்நாளினிலே தன் பாருமையா நாதன் உயிர் தன்னை தாருமையா இந்நாளினிலே தன் பாருமையா நாடி என்னை நீ தொடர நான் போராது நான் வருவேன் போகுமிடம் யாவினும் விடாது நான் வருவேன் போகுமிடம் யாவினும் விடாது நாதன் உயிர் தன்னை தாருமையா நாளினிலே தன் பாருமையா அதன் உயிரின்றி வேறு வரம் இன்றி நான் தருவேன் கேட்டுக்கொள் அதன் உயிரின்றி வேறு வரம் நான் தருவேன் கேட்டுக்கொள் சாவித்திரி சாமி இன்னும் ஒரு உன வாரம் சாவித்திரி சுவாமி மீண்டும் மீண்டும் ஏன் என் தொந்தரவு செய்கிறாய் இல்ல 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 சுவாமி சரி இன்னும் ஒண்ணே ஒண்ணு உன் கணவன் உயிரை தவிர வேறு ஏதாவது வரம் கேள் தருகிறேன் இறுதியாக இதோ என் தந்தை சூரிய பகவான் உதிக்கப் போகிறார் நான் அவருக்கு பூஜை செய்ய வேண்டும் என் புருஷன் இல்லாம இந்த உலகத்துல இன்னமே நான் வாழ்ந்து எதை சாதிக்க போறேன் அது உன் விதி அதை நான் மாற்ற முடியாது ஒண்ணு அவரை கொடுங்க உங்க கைக்குள்ள வச்சிருக்கீங்க உசுர இல்ல என் உயிரை எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க உன் உயிர் என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு நான் உயிரை நானே எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லு என்ன வேணும் எனக்கு இப்போ எங்க புருஷன் உயிரை எடுத்துட்டீங்க எனக்கு பின்னால இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆம்பளை யாருமே இல்லை எங்க நாட்டை அதனால எங்க அப்பா அம்மாவுக்கு வயசானாலும் பரவாயில்ல ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தீங்கன்னா அவன் நாட்டை ஆளுவானே அதான் அந்த பொம்பளைங்கிறது கரெக்டாக காமிச்சிருச்சு புருஷன் வீடு வந்தா இப்போ கடைசியில் வந்து இந்த கேட்டில்ல பிறந்த வீட்டுக்கு வேணும்னு அப்பா அம்மா அதான் சரி உங்க அப்பாவுக்கு எனக்கு வயசு என்ன அண்ணன் தம்பியா? உங்க அப்பாவுக்கு வயசு என்ன என்ன இல்ல வயசு இல்ல உங்க அப்பாவுக்கு வயசு என்ன அப்பாவுக்கு தான் 90 ஆக போதே 90 வயசுல போய் பிள்ளை பத்தி என்ன பண்ண போறாரு சாமி நீங்க எனக்கு கேட்ட வரத்தை மட்டும் கொடுங்க நீங்க. அதானே எனக்கு அதான் அப்ப வந்து என்ன சோதனை பண்றீங்க அப்படிதானே இல்ல சாமி 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 சரி மிக மகிழ்வுடன் மக வருளின நீ போ 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 மிக மகிழ்வுடன் மக வருளின நீ போ 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 சாவித்ரி உனக்கு உடன் பிறந்த சகோதரை தந்து அண்ணன் தம்பி இல்லாத அனாதேன்னு நினைச்சேன் என்ன எனக்கு ஒரு அண்ணன் தம்பி கிடைச்சிட்டான்னு கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு ரொம்ப சந்தோஷம் இந்த வரிசையில என் புருஷனையும் கேட்டுறேன் நாளை ஆயிடுத்தோ சாமி இன்னே அந்தாலும் ஓடுறது வர்றது ரொம்ப சோதிக்குது இந்த பொண்ணு நானும் எத்தனையோ உசுரை பிடிச்சிருக்கேன் எந்த இதுவும் கிடையாது இந்த சத்தியவான பிடிச்சிட்டு என்னை படுத்துற பாடு சாமி வாதையாகு தாதலாலே நாதனோயி தாருமே பேரை மதி ஓதிடாதே ராஜிடாதே சாமி ஒரே ஒரு வரம் கொடுத்தீங்கன்னா வரமாட்டேன் சற்று வேகமாக கேள் என் தந்தை நான் இன்னும் காலை பூஜை செய்யவில்லை உனக்கு வேண்டிய வரை உன் கணவன் உயிரை தவிர வேறு ஏதாவது வரம் கேள் தருகிறேன் புருஷன் இல்லாம எதையா சாதிக்க போறேன் இந்த உலகத்துல வாழ்ந்து எதை கண்டேன் இன்னையில இருந்து கடைசி வரைக்கும் நான் அந்த அவர் மூலின்னு பேசுவாங்க உலகத்துல வாழ்ந்து நல்லது கெட்டதுக்கு நம்ம போக முடியுமா வர முடியுமா இந்த அவர் தாலியத்தவான்னு பேசுவாங்க சாமி புருஷன் உயிர் சரி புருஷன் உயிரை எடுத்துக்கிட்டீங்க கழுத்து புருஷன் வயிற்றுல ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அதை வச்சு காலமெல்லாம் அது முகத்தை உனக்கு ஆண்மனை தந்தேன் எடுபட்ட வகையா மதிமங்கி போய் கிடக்காரு புள்ள வரம் கொடுத்துருக்காராம் புள்ள வரம் எங்கிட்டு புள்ள வைக்கிறது ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் எந்த ஞாபகம் பூமலை தூவும் காற்றினில் சாறு போல பாடுவேன் காதலை பாடி பாடி வாழ்த்துவேன் நீ வரும் பாதையில்
இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள் காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள் கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே ஆனந்தம் ஆனந்த பாடும் சாமி ஒருத்தன் உசுர எடுத்துக்கிட்டு நம்மளை பாடாப்படுத்துறாங்க. அடே கிங்கிலியர்களே, கோட்டை கதையை மூடுங்கள். இங்கேயும் வந்தாலும் வந்து விடுவாள் அந்த சாவித்திரி. என்னையா கோட்டையை உனக்கு என்னதான் வேணும்? அதை எல்லா வரமும் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு திருப்பி 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 வந்து? நீங்க கொடுத்த வரத்துல சிறு சந்தேகம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சாமி? இந்த எம பட்டணத்துக்கு நான் எமனா நீ எமனா? ஐயோ அதுல எதுவும் சந்தேகம் இல்லை இல்ல? இல்ல அதுவும் சந்தேகம் இல்லை இல்ல? இல்ல இல்ல. சரி, அப்ப கேளு, என்னதான் கேட்க போற சொல்லு. அறுக்க சொல். அவரை பார்த்தா அறுக்கிற மாதிரி. அதானே, எத்தனை நாளுக்கு அர்த்தம் தெரியல. அறுக்க சுரப்பது என்ன சாமி? சொல்றதுதான் இருக்கு. அறுக்க சுரப்பது. ஆமா. சரி, தென்னம்பாலை. இறைக்க இறைக்க சுரப்பது மணற்கேணி. சுகிக்க சுரப்பது என்ன வார்த்தை? உங்க அப்பன்ட்ட போய் கேளு இந்த கேள்வியை. நீங்க எங்க அப்பா மாதிரி இப்படி இப்படி போய் அப்பங்காரத கேட்டா நல்லா மனப்பேன். இப்படி ஒரு தரத்துல பிள்ளைய பத்தான்னு சொல்லுவான். இல்ல சாமி, நீங்க நான் சொல்ல போற கேட்கிற கேள்வி இல்ல இல்ல, என்ன கேள்வி கேட்கணும் அதை தான் கேட்கணும். இல்ல சாமி, போய் அப்பங்காரன் போய் எப்படா பிள்ளை பார்க்கணும் கேட்டா எப்படி இருக்கேன்? இல்ல சாமி, இது நல்லாவா தெரியுது நீ பேசுறது? அந்த கேள்வி அதுக்குள்ள இருக்கு. என்ன இருக்கு? நித்திலா சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை அன்பனா வேதம் பெருவாயன்றி. நித்திலா சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை, வேதங்கள் ஆணையிட்டு கூறுகிறது. உள்ள வரோம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, என் புருஷ உயிர் உங்க கையில. இந்த பிள்ளைய நான் யாரு போய் அப்பான்னு சொல்றது? எங்க வர ஆளை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. தர்மா 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 என்ன தேடி கொண்டிருக்கிறார்? நீ இன்னும் போகலையா? சாவித்திரி சாவித்திரி, நீ என்ன? உங்களுக்கு விவரம் தெரியாதா சுவாமி? அதை ஏன் கேட்கிறீங்க? என் கணவன் உயிரை எடுத்து விட்டார். சரி, எனக்கு 3 வரம் வேணும்னு கேட்டேன். மாமன் மாமியாருக்கு கண்ணொளி உண்டாக்குமாறு வரம் வேணும்னு தந்தேனாரு. இவர் தந்துட்டாரு. கிழிச்ச ஓட்ட தாட மாட்டார் என்ன உத்தமே. அடுத்து பர்வத மலையில மயிர்காம்பு தொங்கி இருக்கிறது அல்லவா? அடுத்து வேற என்ன? அடுத்து மாமன் மாமியாருக்கு நாடு நகர வேண்டும்னு கேட்டேன், தந்தேன்னு சொல்லிட்டாரு. 3வது அண்ணன் தம்பி யாருமே இல்ல, அனாதையா இருக்கேன், புருஷனையும் தூக்கிக்கிட்டீங்க, அதனால எனக்கு அண்ணன் தம்பி வேணும்னு தந்தேனாரு. சாமி, இன்னொன்னு முக்கியமானது இருக்கே, புள்ளவரம் கொடுத்திருக்காரு, புருஷ உயிர் அவர் கையில வச்சிருக்காரு. நான் யார போய் இந்த பிள்ளைக்கு அப்பான்னு சொல்றது? புள்ள தகப்ப இல்லாம எப்படி புள்ள பிறந்தன்னு ஊர் உலகம் என்ன எப்படி பேசுவாங்க? அதுதான் உண்மை. என்னமோ சொன்னதை போல இருக்கின்றது. வெனைக்கு புள்ள பத்து வெங்கட்ராமான்னு பேர் வச்ச கதை போல. ஐயா பெரியாம்பல வாரும் 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 வாரும், ஏதோ பெரிய பர்வதமலைக்கு ஒப்பிட்டு பேசுகிறீரே. வரும்போது நினைச்சு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போறேன்னு பிரச்சனை பண்ணிட்டா இப்ப உட்காந்து முழிச்சுட்டு இருக்கேன். பரவாயில்லை. என்ன ரெண்டும் 2 அப்ப 2ம் கலந்த அப்ப என்பதை போல அடியேன் என்ன தீர்க்க சுமகரிபவா என்று கொடுத்த வரத்தையும் வாக்கையும் மீறி அந்த பெண்ணிடம் என் சம்பளம் சாயவில்லை. ஆனால் இன்றோ இப்ப தாங்களும் அதே போல் கொடுக்க தெரியாம கொடுத்து மாட்டி விட்டீரையா. சூரிய புத்திரனா இந்த பிரம்மபுத்திரனா? சரி, கொடுத்தது கொடுத்ததாகவே இருக்கட்டும். எல்லாம் அல்ல
அந்த ஈஸ்வருடைய கிருபை இப்ப எங்கோ அந்த சஞ்சீவானை உயிரை எழுப்பி கொடுப்பார். சாமி, ஒரு துடிப்பு. நீங்களோ நாங்களோ ஒன்றும் செய்யல. சரி சரி. சாவித்திரியோட பதிவிரத மகிமை வென்று விட்டது. கற்பனுடைய கற்பின் தன்மை வென்று விட்டது. ஏன் என்று கேட்டால் எனக்கு என்னோட பெயர் சண்டன் என்று எல்லாருக்கும் தெரியும், கோபக்காரன். ஆனால் சாவித்திரியை பார்த்ததிலிருந்து எனக்கு கோபம் என்பதே வரவில்லை. அவள் வரம் கேட்க 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 என்னை அறியாமலே அந்த கலைமகளின் நாவினில் இருந்து வரத்தை அளித்து விட்டாள். அதன் பலனாக சாவித்திரி அவள் பதிவிரதா மகிமையால் வென்றுவிட்டாள். சாவித்திரி, கவலை வேண்டாம். இதோ உன் கணவன் சத்யவான் உயிரை திருப்பி தருகிறேன். சத்யவான், இதற்காகத்தான் ஆசைப்பட்டாய். ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வேணும், ஊரு செழிக்க வேணும், தங்கி ஊராட வாழ வேணும், பட்டி பெருக வேணும், பால் பணம் உங்க வேணும், பெருக வேணும், தங்க ராஜனுடனே ஸ்ரீராம ரூபமுடனே பக்தகோடி பெருமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நமது இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஆமா.